ஹாய் கைஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். சாரி, டைம் பார்த்தீங்கன்னா 11:48. இந்த டைமில் குட் ஈவினிங்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, என்னடா இது நேரத்தில் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காங்கன்னு தானே நினைக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி எனக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சார் அடிக்கடி சொல்லுவார், நமக்கு சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு அப்படின்ட்டு. ஆனால் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டுன்றது எனக்கு இன்றைக்கி தான் புரிஞ்சுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் ஒர்க் போயிட்டுருந்தோம். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் ஹெல்மெட் இல்லை அப்படின்னா இப்போ நான் முன்னாடி இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்க மாட்டேன். ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஹெல்மெட் போட்டிருந்ததுனால இன்றைக்கி நான் உயிர் தப்பிச்சு இந்த மாதிரி உட்காந்து நைட்டு 12 மணிக்கு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். உண்மையிலே இன்றைக்கி மதியானம் ஒர்க் போகிறப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல் ஸ்பீடில் போனால் கூட இது வரைக்கும் நான் ஸ்லிப் ஆனது கிடையாது. வண்டி ஓட்டு பழகுவாங்க பார்த்தீங்களா, அப்போ எல்லாம் சில விழுந்து அந்த மாதிரி பழகுவாங்க. அந்த மாதிரி கூட நான் விழுந்தது கிடையாது. லைஃப்லேயே வண்டியிலேருந்து ஃபஸ்ட் டைம் விழுந்திருக்கேன் அப்படின்னா அது இன்றைக்கி தான். அது நானாக போய் விழலை, சும்மா ஒரு ஓரமாக வண்டியில் நின்றுட்டு பின்னாடி வந்த வண்டி என்னையும் அடித்து தள்ளி அவங்களும் போயிட்டு ஒரு கம்பத்தில் இடித்து நின்றுட்டாங்க. இது என்ன, எனக்கு இது என்னோடய நேரமோ என்னன்றது தெரியல, எந்த சாமி புண்ணியமோ தெரியல. ஒரு சின்ன காயத்தோடு தப்பிச்சிருக்கேன். இன்னொன்று, அந்த இடத்துல வந்து நான் ஹெல்மெட் இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் அந்த இடத்துலையே எனக்கு தலையிலேயே அடிபட்டு ஏதாவது ஆகிருக்கலாம். ஏன்னா நான் அடித்து விழுந்தோன்னா ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டோட தலை தான் போயிட்டு அடிச்சுது. அந்த ஹெல்மெட் அடித்து தலையிலேருந்து ஹெல்மெட் கலந்து போயிடுச்சு விழுந்த வேகத்தில். அப்போ அந்த இடத்துல ஹெல்மெட் இல்லாமல் இருந்துச்சுன்னா என் தலைக்கு தான் அடிபட்டிருக்கும். விழுந்து ஒரு மாதிரி பதட்டம், என்ன நடக்குதுன்றது புரியல. ஒரு மாதிரி நடுக்கம், பதட்டம் இதெல்லாமே சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. விழுந்ததில் சின்ன சின்ன அடி, சின்ன சின்ன காயம், ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை, இதோடு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள ஏதோ தோணிகிட்டே இருக்குது. ரொம்ப பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சு ஒரு சின்ன அடியோடு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு கீழே வந்ததில் என்னோடய வண்டி, இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படி என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலில் தமிழ்குட்டி ஆஃபீஸியல் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ வீடியோ பாருங்கள். கீழே விழுந்ததில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காயம். எனக்கு அடிப்பட்டதை விட என்னோடய வண்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஸ்கூட்டி. நான் விழுந்த உடனே ஸ்கூட்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு தான் பார்க்க சொன்னவங்கள. லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிருந்துச்சு. லெஃப்ட் சைடில் கண்ணாடி உடஞ்சிருச்சு. ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. எனக்கு விழுந்த அடியை விட வண்டிக்கு அடிப்பட்டது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. என்னை விட வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப நாள் கனவு, ரொம்ப நாள் ஆசை. அது அடிப்பட்ட உடனே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஓகே, இதெல்லாம் எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. நான் முடிக்கிறேன், வீடியோ முடிச்சிடுறேன். ஹெல்மெட்டு, எங்கள் சார் சொல்லுவாங்க, ஹெல்மெட் இல்லாமல் வண்டியே எடுக்காதுன்னு சொல்லுவாங்க. அவர் சொல்கிறப்பெல்லாம் புரியல. என்னடா எப்போ பாரு ஹெல்மெட்டுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டுருக்காருன்னு நினைப்பேன். ஆனால் அந்த ஹெல்மெட் தான் இன்றைக்கி என்னை காப்பாற்றிருக்கு. அப்படிங்கிறப்ப எனக்கு சார் சொல்கிற அந்த ஒவ்வொரு அட்வைஸும் எனக்கு மண்டக்குள்ளே வந்து போகுது. ஸோ இதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன், ஹெல்மெட் இல்லாமல் வண்டி எடுக்காதீங்க. தயவு செஞ்சு ஹெல்மெட் இல்லாமல் வெளியில் ட்ராவல் பண்ணாதீங்க. ஹெல்மெட் இல்லையா, வண்டியை நிறுத்திட்டு நடந்து கூட போயிடுங்க. ஆனால் ஹெல்மெட் இல்லாமல் தயவு செஞ்சு போகாதீங்க. ஹெல்மெட் தான் நமக்கு உயிர் கவசமே. ஸோ ஹெல்மெட்டால் தான் இன்றைக்கி நான் தப்பிச்சேன்னு கூட அடித்து சொல்லுவேன். அந்த இடத்துல ஹெல்மெட் இல்லைனா இன்றைக்கி நான் இருந்திருக்க மாட்டேன். நம்மளாம் ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு. சின்ன அடி தான் இருந்தாலும் அது ரொம்ப பெரிய இதாக இருந்துச்சு. ஓகே, வண்டிக்கு சில அடி. இப்போ எனக்கு அடி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை, இருந்தாலும் ஃபுல் கொஞ்சம் பெயின்லாம் அங்கங்கே இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இது சின்ன சின்ன ஒரு டாட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் விழுந்த வேகத்தில் இது உள்ளே வந்து கல் விழுந்துருச்சு. இவ்வளோ பெரிய கல் வந்து உள்ளே இருந்துச்சு. சரிச்சு விழுந்ததில் அந்த கல் அப்போவே எடுத்தாச்சு. எடுக்கணும்னா கொஞ்சம் பிளட் வந்துச்சு. அப்புறம் ஆனால் வலி தெரியல, விழுந்தப்போ வலி தெரில. ஆனால் இப்போ வலி, அங்கங்கே வலியெல்லாம் இப்போ தான் தெரியுது. இது சுற்றியும் வலி, கையெல்லாம் ஒரு மாதிரி பண்ண முடியல. அப்புறம் இடுப்பில் அது ரத்தம் வந்துச்சு. அது ஓகே, அது காயெல்லாம் இது இல்லை.
அடுத்தது இதோ எனக்கு தெரியுமான்னு தெரில, இதெல்லாம் சரிச்சு விழுந்தது. இது ஃபுல்லாகவே வீக்கம். இப்போ இந்த இடம் இது எல்லாமே நம்ம இங்கே ஃபுல்லாகவே பெய்யணும். ரத்தம் பண்ணிடுச்சு ஃபுல்லாகவே. இதை தொட்டோம்னாலே வலி மாதிரி. விழுந்தப்போ அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா லைட்டாக எரிச்சல் மட்டும் இருந்துச்சு. ஆனால் இப்போ ரொம்ப பெயினாக இருக்குது. இந்த இடத்துல காயம் எதுவுமே இல்லை, இந்த மொழி இருக்குல்ல, இந்த இடத்துல காயம் எதுவும் இல்லை. ஆனால் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்து அதையும் கீழே விழுறேன். இப்போ நைட்டு வந்து இந்த இடம் விழுந்துருச்சு. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வலி தெரில, இப்போ வலி அங்கங்கே டைம் ஆகாத அங்கங்கே வலி தெரியுது, எங்கெங்கே அடிபட்டுருக்கு அப்படின்ட்டு. இந்த கை வந்து என் அம்மா ஆயில் வச்சு நீவிட்டாங்க. அது வலி லைட்டாக இருக்குது. இப்படியே இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் திரும்பவும் பார்க்கணும். ஏதாவது அந்த டேமேஜ் ஆகிருக்கா என்னன்றது பார்க்கணும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு போங்க. ஹெல்மெட் போட்டு போய் எனக்கு இந்த நிலமை அப்படின்னா, ஹெல்மெட் போடாமல் நிறைய நியூஸ் பார்ப்போம். அந்த நியூஸ்லாம் பார்த்தா கை கால் இல்லாதவங்க, கையில் அடிப்பட்டவங்கெல்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். சின்ன சின்ன அடிக்கு இவ்வளோ பெயின் அப்படிங்கிறப்ப அவங்களுக்குலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்றத நினச்சிக்கிட்டு நம்ம வண்டி எடுக்கணும். இன்னொன்று நம்ம ஃபேமிலிக்காக நம்ம இருக்கோம் அப்படின்னு ஹெல்மெட் போட்டுட்டு நம்ம சேஃபாக ட்ராவல் பண்ணணும். ஸோ ஹெல்மெட் போட்டு வண்டியில் போங்க. இது என்னோடய ரெக்வஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஒரு வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? ரொம்ப அருவா போட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி, பை பை.